माये माये विष्णुमये माया माया विष्णुमया அண்ணா சுவாமி அழைக்கின்றாரே நம்ம அண்ணா சுவாமி அழைக்கின்றாரே. மாயன் மயம் ஆன்மீக அன்பர்களுக்கெல்லாம் என்னுடைய அன்பான பணிவான ஆசீர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மாயன் மயனை பொறுத்த வரைக்கும் உங்க நலன் பொருட்டே இறையருளாலும் குருவர்களாலும் மாயன் மயில தொடர்ந்து பேசி வருகிறேன். அந்த வகையில் பார்க்கும்போது செவ்வாய் பயிற்சி, குரு பயிற்சி, சனி பயிற்சி, ராகு கேது பயிற்சி, இந்த பயிற்சியினால் பெற முடியாத ஒரு நிலையை இந்த செவ்வாய் பயிற்சி உறுதியாக தரும். குறுகிய கால பயிற்சியாக இருந்தாலும் இந்த பயிற்சியை நீங்கள் தொடர்ந்து கவனித்து வருவீர்கள். ஆனால் இழந்தது எதுவாயினும் அதை திரும்ப பெறக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில புரிந்து கொள்கின்ற ஒரு தன்மை, அந்த புரிந்து கொள்கின்ற ஒரு தன்மையை தரக்கூடியவனே செவ்வாய் தானே. அந்த வகையில் பார்க்கும் பொழுது கும்பத்தை பொறுத்த வரைக்கும் குரு பகவானுடைய பார்வை முன்னும் மீனத்துல பின்னும் மகரத்தில் படுகின்றது. குருவின் பார்வை கிடைக்காவிட்டாலும் செவ்வாய் போய் கலத்திரக்காரர்கள் சுக்கிரனுடைய அருள் இருப்பதனால் அவர்கள் அரவணைத்து செல்வதனால ஒரு நல்ல மாற்றத்தை பெற முடியுமா என்பதை இப்ப நம்ம சோழி பிரசனத்துல பார்க்கலாம். மாயன் மயனை நீங்க தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தருவீங்க ஒரு நம்பிக்கை உண்டு. கும்பராசி அன்பர்களே, சனி பகவானை பொறுத்த வரைக்கும் 2ல் இருக்கிறாருங்க. அதே நேரத்துல பாத சனி நடக்கின்ற ஒரு காலகட்டம். மனமும் உடலும் தவறான பாதையை நோக்கி செல்லாமல் பார்த்துக் கொள்வது சிறப்பு. சில புதிய மாற்றங்களை தருவார். 2ல சனி இருப்பதனால பேச்சில நிதானமும் பொறுமையும் அவசியமான ஒரு காலகட்டம். நல்லது சொன்னாலும் அது நமக்கு எதிராக திரும்புகின்ற ஒரு காலகட்டம். தான் உண்டு தன் வேலை உண்டு இருப்பது இந்த காலகட்டத்தில் சிறப்பு கும்பராசிக்கு. அதே நேரம் ஜென்ம ராசியில யோககாரகன் ராகு, தனஸ்தானத்துல சனி சஞ்சரிக்கின்ற ஒரு நிலையும் இந்த காலகட்டத்துல செலவுகள் சுப செலவுகளாகவே இருக்கும். அதே நேரத்துல பணிகள், நீங்கள் வேலை செய்கின்ற பொதுவாக இருந்தாலும் அரசு துறையா இருந்தாலும் பணிகளை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்தில் சிறப்பு. நான் சொன்னேன், இந்த ஜென்ம ராசியில பொறுத்த வரைக்கும் ராகு இருப்பது ஒரு நல்ல யோகம் அளிக்கிறோம். நல்ல மனைவி, நல்ல பிள்ளை, நல்ல குழந்தைகள், நல்ல தொழில் இருந்தாலும் ஒரு விரக்தியான நிலை இருந்ததுலவா அந்த நிலை மாறும். சொன்னேன் அல்லவா, எந்த செலவுகள் வந்தாலுமே அந்த செலவுகளை சுப செலவுகளாக மாற்றுகின்ற தன்மையை செவ்வாய் தருவார். பணிகளை உற்சாகத்தை ஏற்படுத்தும். புதிய வேலையை முயற்சி செய்பவர்களுக்கு ஒரு அருமையான வாய்ப்புங்க. கிரக நிலைகள் அனுகூலமாக அமைந்துள்ள ஒரு காலகட்டமும் கும்பராசிக்கு இதுதான். என்ன பாதசனியாக போய்விட்டது, கவலைப்பட வேண்டாம். மனதையும் உடலையும் சரி செய்து கொண்டாலோ தன்மையம் வைத்துக் கொண்டாலே போதும், கவலைப்படாதீர்கள். அதை செவ்வாய் தருவார். தொழில் உற்சாகத்தை ஏற்படுத்தும். பண பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இல்லை. அதே நேரத்துல கலத்திரக்காரர்கள் சுக்கிரனும் செவ்வாயும் சுபபலம் சஞ்சரிப்பதனால பல நன்மைகள் கிடைக்கும். இந்த 45 நாட்கள் ஒரு வாய்ப்புங்க. கடந்த கால கசப்புகளும் ஏமாற்றங்களும் மறந்து எதிர்காலத்துல பயம் இல்லாமல் நிம்மதியான ஒரு வாழ்வதற்கு இந்த செவ்வாய் பயிற்சியில 2 கிரகங்கள் பக்கபலகம் இருக்கின்றன. ஒன்று கலத்திரக்காரகன் சுக்கிரன், அடுத்தது பூமிகாரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய். செல்வாக்கு அதிகரிக்கும். தசாபுத்திகள் சுபபலம் வெற்றி புரியல. சிலருக்கெல்லாம் வெளிநாடு வாய்ப்பு, வெளிமாநில வாய்ப்பு, தொழில் ரீதியாக சென்று வருவதற்கான சந்தர்ப்பம். நிம்மதியை தொலைத்து வாழ்ந்த காலம் போய்து இழந்ததை திரும்ப பெறுகிற ஒரு அற்புதமான காலம். அவ கிரகங்கள்ல பொறுத்த வரைக்கும் சனி ஒருவரை தவிர மற்ற கிரகங்கள் நல்ல மாற்றத்தையும் நல்ல ஒரு பக்க பலத்தையும் தர இருப்பதனால கும்பராசியை பொறுத்த வரைக்கும் அருமையான ஒரு காலம். பொன் வைக்கும் இடத்தில் பூ வைப்பது போல வெற்றியை நோக்கி நகர்கிற ஒரு காலமாகத்தான் இந்த செவ்வாய் பயிற்சி கும்பராசிக்கு அமைகின்றது. முடிந்தால் திருத்தணி பாதசனீஸ்வரர் ஆலயம் சென்று அங்கு இருக்கக்கூடிய பாதசனீஸ்வரருக்கு அங்கு தரக்கூடிய நல்லெண்ணெயை கொண்டு அபிஷேகம் செய்து பாருங்கள். அதே நேரம் பார்த்தீங்கன்னா ஒரு முறை அறுபடை வீட்டுல ஒரு படை வீடு முருகனை சென்று தரிசனம் செய்வது நல்ல மாற்றத்தையும் நல்ல முன்னேற்றத்தையும் தரும்.